ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் கி ஜெய். பரதத்வலீன மனசே பிரணமத்பவபந்தமோச்சனாயாசு பிரகடித பரதத்வாய பிரணதிம் குர்மः சதாசிவேந்திராய பரமசிவேந்திரகராம்புஜ சம்பூதாய प्रणम्रवरदाय पददूतपङ्कजाय प्रणतिं कुर्मः सदाशिवेन्द्राय. அனைவருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். சுயப்பதியான எம்பெருமானின் கிருப்பையினாலும் அடியனுடைய ஆச்சாரிய அனுகிரகத்தினாலும் இன்றைக்கு உலக பிரசித்தி பெற்ற மகான் ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் சரித்திரத்தை யதாமதி யதாசக்தி உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசை. தவறு இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கின்றேன். இவர் நிறைய கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். ரொம்ப ஃபேமஸ் எல்லா கீர்த்தனங்களுமே. அதில் ஒரு கீர்த்தனத்தோட இன்றைய செஷனை ஆரம்பிக்கலாம். भजरे यतुनाथं मानस भजरे यतुनाथं मानस भजरे यतुनाथं मानस भजरे यतुनाथं गोपीवधूपरि रम्बनलोलं गोपवधूपरि रम्बनलोलं गोपकिशोरकम् अद्भुतलीलं गोपकिशोरकम् अद्भुतलीलं भजरे यतुनाथं मानस भजरे यतुनाथं कपटकीकृत मानुषवेषं कपटकीकृत मानुषवेषं कपटनाट्य कृतकुचितवेषं कपटनाट्यकृत कुक्षितवेषं भजरे यतुनाथं मानस भजरे यतुनाथं मानस भजरे यतुनाथं परमहंसकृत् तत्त्वस्वरूपं परमहंसकृत् तत्त्वस्वरूपं प्रणवपयोदर प्रणवस्वरूपं प्रणवपयोदर प्रणवस्वरूपं 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 भजरे यतुनाथं मानस भजरे यतुनाथं मानस भजरे यतुनाथं भजरे यतुनाथं. மகான்களுடைய சரித்திரத்தை கேட்பதனாலேயே நம்ம உயர்ந்த நிலையை அடைஞ்சுடலாம். யத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம் அப்படின்னு சொல்றது இந்த பாகவத ஸ்லோகம். சாட்சாத் பகவானுடைய சரித்திரத்தை கேட்கிறத காட்டிலும் உயர்ந்தது எது அப்படின்னா பாகவதர்களுடைய சரித்திரத்தை கேட்பதுதான் உயர்ந்தது. மகான்கள்லாம் யார் அப்படின்னா பக்தி ஞானம் வைராக்கியம் பூரணமா நிறைஞ்சவர்கள் மகான்கள்.
பக்தின்னா என்ன? பகவான் பேர்ல திடமான விஸ்வாசம், பிரேமை உள்ளவா, அதைத்தான் பக்தி அப்படிங்கிறோம். ஞானம்னா என்ன? சர்வத்திலையும் பகவானையே பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவா. வைராக்கியம்ங்கிறது என்ன? அனித்தியமான விஷயத்திலையும் அல்பமான விஷயத்திலையும் பற்று இல்லாமல் வாழ்வதுதான் வைராக்கியம். யாருக்கு பக்தி வந்துடுத்தோ அவளுக்கு இந்த ஞானம் வைராக்கியம் ரெண்டுமே தானே வந்துடுமா. பாகவதத்துல கூட சுகாச்சாரியால் சொல்றார், பக்தியை ஒரு தாயாக உருவகப்படுத்துற. ஒரு தாய் பின்னாடி குழந்தைகள் போகும் இல்லையா, அந்த மாதிரி பக்தி வந்துடுத்து அப்படின்னாக்க தானே ஞானமும் வைராக்கியமும் வந்துடும் அப்படிங்கிற. பகவத்கீதையில கூட கிருஷ்ணன் அதே தான் சொல்றார். மோட்சம் வேணும், ஞானம் வேணும், பக்தி வேணும்னு நினைக்கிறவன் என்னிடத்துல வரான், அவன் எதுக்கு ஆசைப்படுறானோ அதை நான் அவனுக்கு கொடுக்கறேன் அப்படிங்கிறான். பகவான் கொடுக்கிற ஞானம்தான் எப்படிப்பட்டது அப்படின்னாக்க நிர்மலமான ஞானம், வசந்த ஞானம். அதுல குற்றமே இருக்காது. நாம படிச்சு வரக்கூடிய ஞானம் அனுபவத்துக்கு வராது. ஞானம் இருக்கும், ஆனா அனுபவத்தில் இருக்காது. அது நிர்மலமாவும் இருக்காது. இதுக்கு யார் சாட்சி அப்படின்னா, நிர்மலமான ஞானம் யாருக்கு கிடைக்கிறது அப்படின்னா மகான்களுக்கு தான் கிடைக்கிறது. ஆழ்வார்கள் நிர்மலமான ஞானம் உள்ளவர்கள். மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர் அவர். அவனுடைய அருளால பாசுரம் பாடினார் ஆழ்வார். திருஞான சம்பந்தருக்கு பார்வதி தேவியே ஞானப்பால் கொடுத்தா அப்படின்னு சொல்லுவான். ஈஸ்வர கிருப்பையினால கிடைக்கிற ஞானம்தான் நிர்மலமான தோஷமற்ற ஞானம். பக்தியே இல்லாம வரட்டு சாஸ்திரத்தை உட்காந்து படிச்சுட்டு அப்படி கிடைக்கிற ஞானம் பிரயோஜனமே படாது. வெறும் சாதனைகளால ஞானத்தை அடையவே முடியாது. அப்படி அடைஞ்சாலும் அது முழுமையாகாது. ஒரு மூடன் அவனுக்கு பக்தி வந்துடுத்துன்னா அது அவனை ஞானியா ஆக்கிடுமா. அப்படிதான் குழந்தை நாமதேவர் 5 வயசு பண்டரிநாதனுக்கு பால் ரொட்டி கொடுக்கறதுக்காக போறது. அவன் சாப்பிட வரலையே அப்படின்னு முட்டிண்டு அழறது. அது நினைச்சுட்டு இருக்கு சாப்பிடுவான் அவன் அப்படின்னு. உடனே அந்த பிரேமைக்கு அந்த பண்டரிநாதன் வந்துட்டான். அப்பப்போ குழந்தையோட அவன் பேசுவான். ஒரு தடவை இந்த குழந்தை ராமாயண பிரவச்சனத்தை போய் கேட்டுட்டு பண்டரிநாதன்கிட்ட சொல்றது, ராமாவதாரத்துல உன்னை பாடுறதுக்கு ஒண்ணுமே தெரியாத மரான்னு சொன்ன வால்மீகிக்கு நீங்க அனுகிரகம் பண்ணினேள், ராமாயணத்தை எழுத வச்சேள். கிருஷ்ணாவதாரத்துல உன்னை பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் வியாசர் இருந்தார். ஆனா இன்னைக்கு பண்டரிபுரத்துல இடுப்புல கைய வச்சுட்டு நீ நின்றுட்டு இருக்க. எவ்வளவு லீலைகள் பண்ற, என் முன்னாடி நின்னுண்டு அழகா நீ பேசுறியே. அப்போ உன்னுடைய லீலைகளை பாடுறதுக்கு இங்க ஒத்துருமே இல்லையே, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னு அந்த குழந்தை கேட்டுது. அப்போ அந்த குழந்தைக்கு 5 வயசு தான். உடனே பாண்டுரங்கன் அனுகிரகம் பண்ணிட்டான். பக்தியிலேருந்து தான் அந்த குழந்தைக்கு ஞானம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அந்த நாமதேவர் 100 கோடி அபங்கங்கள் பாடினர். அதுக்கப்புறம் பகவானே ஒரு குரு கிட்ட அனுப்பி, குரு மூலமா உனக்கு ஞானம் ஏற்படணும், சித்திக்கணும் சொல்லி அனுப்பி வைக்கிறார். அப்போ பகவானுடைய அனுகிரகத்தினால வரக்கூடிய ஞானம் தான் தோஷமற்ற ஞானம், நிர்மலமானதுன்னு தெரியுது. அதே மாதிரி ஒரு குருவினால கிடைக்கக்கூடிய ஞானமும் நிர்மலமானது, தோஷமற்றது. அதுக்கு யார உதாரணம் காண்பிக்கலாம் அப்படின்னா, தோடகாச்சாரியார். ஆதிசங்கர பகவத்பாதர் சிஷ்யாளுக்கெல்லாம் பாஷ்ய பாடம் ஆரம்பிக்கணும், நடத்தின்னு இருக்க ஆரம்பிக்கணும், கிளாஸ் ஆரம்பிக்கணும். ஆனா கிளாஸ் ஆரம்பிக்கல. எங்கேயோ இவருடைய காஷாயத்தை தோச்சு வளர்த்தின்னு இருக்க அந்த சிஷ்யன், அவன் இன்னும் தோடகாச்சாரியார் ஆகலை, அந்த சிஷ்யன் தோச்சு வளர்த்தின்னு இருக்கான் துணியெல்லாம். அவன் கிளாஸுக்கு வரலையே அப்படின்னு காத்துன்னு இருக்கார் ஆதிசங்கர பகவத்பாதர். அப்போ அங்க நிறைய சிஷ்யெல்லாம் உட்காண்டிருக்கா. அவள்லாம் சொல்றா, தோடகாச்சாரியார் மந்தமதி உள்ளவன், அவனுக்காக நீர் ஏன் காத்துன்னு இருக்கீர், இங்க கிளாஸ் ஆரம்பிச்சிடுங்கோ அப்படின்னு சொன்னார்கள் அவள்லாம். அதை கேட்டார்
பகவத் பாதர் அவனுக்கு ஞானம் உண்டாகும்படி தூரத்திலேருந்தே அவனுக்கு கடாட்சம் பண்ணிட்டார். அவன் எங்கேயோ துணி வளர்த்தின்னு இருக்கான், இங்கிருந்தே அவனுக்கு கடாட்சம் பண்ணிட்டார். பரிபூர்ண ஞானம் சித்திச்சு அந்த பையன் பாடிண்டே வரான். என்ன பாடிண்டு வரான்? விதிதா கில சாஸ்திர சுதாச்சலதே மகிதோபனிஷத் கதிதாதனிதே ஹிருதயே கலயே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம் அப்படின்னு தோடகா அஷ்டகம் அப்படின்னு பேர். அஷ்டகம் 8 ஸ்லோகம். இதுதான் முதல் ஸ்லோகம். அதை பாடிண்டே வந்துட்டான். அதனாலேயே அவனுக்கு தோடகாச்சாரியார்னு பேர் வந்துடுத்து. எல்லா சிஷ்யாலும் ஆச்சரியமா பார்க்கிறா. குரு கிருப்பையினால அந்த தோடகாச்சாரியாருக்கு ஞானம் வந்தது. நாமதேவருக்கு பகவானுடைய கிருப்பையினால ஞானம் வந்தது. தோடகாச்சாரியாருக்கு குரு கிருப்பையினால ஞானம், நிஷ்கலம் இல்லாத ஞானம் கிடைச்சுடுத்து, தெளிவான ஞானம் கிடைச்சுடுத்து. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஞானம் எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்றதோ வளர 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 அது திருப்பி கொண்டு போய் பக்தியிலேயே விட்டுடுமா. பக்தியிலேருந்து தான் ஞானம் வந்தது. ஆனா ஞானம் வளர வளர கடைசியில அது எங்க கொண்டு போய் விட்டுடும்னா பக்தியில கொண்டு போய் விட்டுடும். அதுக்கு யார உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா சுகாச்சாரியார். இவர் திகம்பரரா இருப்பார்னு பார்த்துருக்கோம். நம்ம ஒரு நாளைக்கு பெண்கள்லாம் குளிச்சுன்னு இருக்கா. இவர் அந்த பக்கமா நடந்து போற, கவலையே படாம அவள்லாம் குளிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவருக்கு ஸ்திரீ புருஷ பேதமே தெரியாது. சர்வம் பிரம்மமயம்னு இருப்பார் அவர். பின்னாடியே இவருடைய அப்பா வியாசர் புத்ரா புத்ரா அப்படின்னு கூப்பிட்டுட்டே போற. உடனே இவரை பார்த்த உடனே அந்த ஸ்திரீகள்லாம் தன்னோட வஸ்திரத்தெல்லாம் சரி பண்ணிட்டார். உடனே வியாசர் அவளை பார்த்து கேட்கிறார், எனக்கு முன்னாடி போன என்னுடைய பையன் 16 வயசு தான், யுவா அவனை பார்த்து உங்களுக்கு லஜ்ஜை வரல, ஆனா என்னை பார்த்த உடனே லஜ்ஜை உங்களுக்கு வந்துடுதே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நீங்க கேட்கிறீங்களே அதுதான் காரணம், அவர் கேட்கவே இல்லையே அப்படின்னு. வியாசரை குறைச்சு சொல்றதுக்காக இதை நாங்க சொல்லலைங்க. சுகர் எப்பேற்பட்ட பிரம்மமயமா இருந்திருக்காருன்னு காண்பிக்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்லப்பட்ட விஷயம் இந்த விஷயம். வியாசரும் வசதி தான். ஆனா அதே சுகபிரம்ம ரிஷி ராஜன்னு ராஜன்னு அப்படின்னு கூப்பிட்டு யார பரீட்சித்த கூப்பிட்டு பாகவதத்தை அத்தியாயமா அதுவும் ராச லீலைய அனுபவிச்சு அவருக்கு சொல்றாராம். இப்ப மட்டும் எப்படி பேதம் வந்தது அப்படின்னு கேட்கிறார்கள். அப்போ அதுக்கு சுகபிரமர்ஷியே சொல்றார் பதில், எல்லா விஷயத்திலையும் நான் ஜெயிச்சுட்டேன், ஆனா இந்த குழந்தை கிருஷ்ணனை என்னால ஜெயிக்க முடியலையே, என்னை பிடிச்சு அவன் இழுக்கிறானே அப்படிங்கிறார் சுகபிரமர்ஷி. அப்போ ஞானிகளுக்கு கூட ஞானம் கொஞ்சம் கொஞ்சமா முத்தி போய் கடைசியில அது கொண்டு போய் எதுல விட்டுடும் அப்படின்னா பக்தியில கொண்டு போய் விட்டுடுமா. பக்திங்கிற ரசத்தை ஜெயிச்சு அவளால வெளியில வர முடியல. பக்திக்கே அவ என்ன பண்ணிடுறா, பக்தியில வந்து ஞானம் வந்து அங்கேருந்து திருப்பி பக்திக்கே வந்துடுறாள். பகவத்கீதையில பகவான் கூட இதை சொல்றான், ஞானிகளும் நானும் சமம் அப்படிங்கிறான் அவன். ஒரு ஆத்மா எப்ப ஞானியா ஆறுது அப்படின்னு பகவத்கீதையில சொல்றான் அவன். பல கோடி ஜன்மங்கள் ஆர்த்தியோட பக்தி பண்ணி, பல கோடானு கோடி ஜன்மங்கள் அர்த்தார்த்தியா பக்தி பண்ணி, அதுக்கப்புறம் பல கோடி ஜன்மங்கள் ஞானத்துக்காகவே பக்தி பண்ணி ஏதோ ஒரு ஜன்மால ஞானியா ஆயிடுவான். அப்பேற்பட்ட ஞானி துர்லபமானவன், அவனே எனக்கு சமம் அப்படிங்கிறான் கிருஷ்ணன் பகவத்கீதையில. ஞானியாயிருந்து பக்தி பண்ணின ஒரு மகான் தான் யார் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போற சதாசிவ பிரம்மேந்திராள். 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான் இவர். இப்பதான் 400 வருஷம்தான் ஆறுது. இவர் புதுக்கோட்டையில அவதாரம் பண்ணினார். நல்ல சாஸ்திர ஞானம் உள்ளவர், பரமஹம்சர் அப்படின்னு வைஷ்ணவ சம்ஹிதை ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. சதாசிவேந்திர யோகிதி கஷித் ஆசித் யதீஸ்வரக தர்மம் பரமஹம்சானாம் அவலம்பியச்சராசக.
படிக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணினார், வித்யா கேந்திரமான திருவிசைநல்லூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாராம். அந்த சர்வ சாஸ்திரங்களும் விளைஞ்ச இடம் எது அப்படின்னா இந்த திருவிசைநல்லூர் தான். இங்கேந்து ஏற்றுமதியாகி தான் இந்த சாஸ்திரங்கள்லாம் காசிக்கே போச்சான். 1000 கணக்கான பண்டிதர்கள்லாம் இங்கேதான் வந்து படிப்பாளாம். அப்பேற்பட்ட உயர்ந்த இடம் திருவிசைநல்லூர். அங்கதான் சதாசிவ பிரம்மேந்திராள் படிக்கிறதுக்காக வந்தார். நல்லா படிச்சு நல்ல ஞானம் கிடைச்சுடுத்து, நல்ல ஞானஸ்தர ஆயிட்டார். இவரை எதிர்த்து யாராலையும் பேசவே முடியாது. ரொம்ப நன்னா தர்க்கம் பண்ணுவர். லாஜிக், அதாவது குதர்க்கவாதத்துல இவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளவு வித்வத் இவருக்கு, ஸ்காலர். ஆனா விசாரம்ங்கிறது வேற, உன்னை பத்தி பேசுறதுங்கிறது வேற, ஆனா தர்க்கம்ங்கிறது வேற. தர்க்கம்னா குதர்க்கவாதம் பண்றது. பாடசாலையில படிக்க வந்தவாளெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பார். உட்காந்து கேள்வியை கேட்டு வந்தவாளை நலக்குலையை அடைச்சுடுவார். இவர் தான் ஜெயிப்பார். ஆனா என்ன கேள்வி கேட்பார் அவாகிட்ட, முயலுக்கு 3 கால் அப்படின்னு தர்க்கம் பண்ணுவார். கரெக்டா முடிப்பார். அதே மாதிரி குதிரைக்கு கொம்பு உண்டு அப்படின்னுவார். இப்படியெல்லாம் வாழ சொல்லி குதர்க்கமா பேசி இவர் ஜெயிச்சுடுவார். அதுல இவருக்கு ஒரு சந்தோஷம். பிரம்மச்சாரிய ஆசிரமத்திலேருந்து தான் சகல சாஸ்திரமும் படிச்சு சந்நியாச ஆசிரமத்துக்கு போகணும். சில பேர் இவருக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணதாகவும் அதுலேருந்து தப்பிச்சு சன்னியாசியா ஆனார்னு கதை சொல்லுவார். அது தவறு, அதுக்கு மூலமே கிடையாது. ஆனா இவர் பிரம்மச்சரியத்திலேருந்து தான் சந்நியாசத்துக்கு போனாருங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு. என்ன பிரமாணம் அது அப்படின்னா, காஞ்சி காமக்கோடி பரம்பரையில அந்த பீடத்துக்கு வரக்கூடியவர்கள் பிரம்மச்சரியத்திலிருந்து தான் சன்னியாசியா அந்த பீடத்துக்கு வருவா. காஞ்சி பரமாச்சாரியால் கூட பிரம்மச்சரியத்திலேருந்து தான் சன்னியாச ஆசிரமத்துக்கு வந்திருக்கார். இன்னி வரையிலும் அதைத்தான் எல்லாருமே ஃபாலோ பண்றா. ஆதிசங்கரர் காலத்திலேருந்தே இதைத்தான் கடைபிடிச்சுட்டே வரா. இந்த பீடத்துக்கு இவர் வந்திருக்கார் அப்படின்னா விவாகம் பண்ணிட்டு வரலைங்கிறது தெரியாது. பார்த்தேளா, பரமசிவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்தான் 57வது பட்டத்துல இருக்க. இவர் சதாசிவ பிரம்மேந்திராள் 58வது பட்டத்துல அவர் உட்காத்தி வச்சுட்டார். இவர் 58வது பட்டத்துல இருந்தார். ஆச்சரியமான ஞானத்தோட இருந்த பிரம்மேந்திராள் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்கார். என்னென்ன கிரந்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னா, சிவமான சிவசூத்திரம், பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திர விருத்தி, பாதஞ்சலி யோக விருத்தி, ஆத்ம வித்யா விலாசம்ங்கிற பிரகடன கந்தம். இதை தவிர நிறைய கீர்த்தனங்கள்லாம் பாடியிருக்கார். இவருடைய கீர்த்தனங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதுல தான் ஒரு கீர்த்தனம் ஆரம்பிக்கிற போது பாடி கேட்டோம். ஆனா இவருடைய சரித்திரத்தை இந்த கீர்த்தனங்கள்லேருந்தும் இந்த சரித்திரத்திலேருந்து தான் தெரிஞ்சுக்கணும், இவர் எழுதின கிரந்தங்கள்லேருந்து தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, ஸ்ருங்கேரி பரம்பரையில, அதுவும் ஜெகத்குரு பரம்பரை தான், அந்த பரம்பரையை சேர்ந்த நரசிம்ம பாரதி அப்படிங்கிற பீடாதிபதி சதாசிவ பிரம்மேந்திராளை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். ஆனா சதாசிவ பிரம்மேந்திராள் அப்பவே சமாதி நிலையை அடைஞ்சுட்டார். ஆனா இவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். 2 பேரோட காலமும் வேற வேற. ஆனா ஒரு மகானிடத்துல உண்மையான பக்தி இருந்தா பார்க்க முடியும். அதனால இவர் என்ன பண்ணினார், கரூர் பக்கத்துல இருக்கிற நெரூர், அங்கதான் இருக்கு இவருடைய சமாதி. அங்க வந்த பிரம்மேந்திராள் சமாதி ஆன இடம் அந்த இடம். அந்த சமாதியில 3 நாள் அப்படியே அன்ன ஆகாரம் இல்லாம தியானத்திலேயே உட்காண்டிருந்தாராம் இந்த நரசிம்ம பாரதி. 2 பேரும் சன்னியாசி, நரசிம்ம பாரதியும் சன்னியாசி, இவரும் சன்னியாசி. 3வது நாள் முடிவில் சதாசிவ பிரம்மேந்திராள் எதிர்க்க தெரிகிறார் அவருக்கு. அந்த சமயத்துல ஒரு சோஸ்திரம் பண்றார் இவர். அந்த சோஸ்திரத்துல பிரம்மேந்திராளுடைய லைஃப் ஹிஸ்டரி முழுக்க பூரா சொல்லிட்டார். அந்த சோஸ்திரத்துக்கு ஸ்ரீ சதாசிவேந்திர ஸ்தவம் அப்படின்னு பேர். அதுலேருந்து தான் 2 ஸ்லோகங்களை அடியேன் முதல்ல தியான ஸ்லோகமா பாடினேன். 100 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். இவருடைய சரித்திரத்தையே அதுல சொல்லிட்டார். அதுதான் ஆச்சரியம். இந்த நரசிம்ம பாரதி சுவாமிகளை பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு குதர்க்கவாதி கேட்டான்,
நீங்கள்லாம் ஏதோ பெருசா சாரதா பீடம்னு சொல்றீங்களே, அதுக்கு அந்த பீடத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டான். உடனே இந்த நரசிம்ம பாரதி சொல்றார், இது சாதாரண பலகாதான்ப்பா, இதுல ஒன்னால உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு கைப்பிடி நெல்லை எடுத்து அந்த பலகா மேல போட்டாராம். அது அப்படியே பொறியா பொறிஞ்சு கீழே விழுந்துடுத்தான். ஞானாக்னி பூர்ணன் தான் இதுல உட்கார முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினார் அவர். இவரும் சமீபத்துல 2-3 பரம்பரைக்கு முன்னாடி தான் வாழ்ந்தவர்னு சொல்வார். இப்போ சதாசிவ பிரம்மேந்திராளை பத்தி பார்க்கலாம். இவர் ஆத்ம வித்யா விலாசம்ங்கிற ஒரு கிரந்தத்துல தன்னுடைய குரு அவருடைய பாதுகையினுடைய பெருமையை சொல்றார். இவர் நிரவதி சம்கிருதி நீரதி பதித ஜகதாரண ஸ்புரன் நௌகா பரமத பேதன குடிகாம் பரமசிவேந்திராரிய பாதுகாம் நௌமி. இந்த சோஸ்திரத்தில் அவர் சொல்ற, பரமசிவேந்திர குருங்கிற பாதுகை எனக்கு கிடைச்சுடுத்து. அந்த பாதுகை ஒரு போட்டு மாதிரி. சம்சாரம்ங்கிற சாகரத்தை தாண்டறதுக்கு அந்த நாவாய், அந்த போட்டு எனக்கு கிடைச்சதுலேருந்து நான் சம்சார சாகரத்தை தாண்டிட்டேன், தாண்டி ஸ்வர்ணம் போல இன்னைக்கு ஆயிட்டேன் அப்படின்னு பாடுறார் குருவுடைய பாதுகையை பத்தி. இந்த கிரந்தத்துல அவர் பிற மதங்களை கண்டிச்சு பேசுறார். குதர்க்கம் பேசுறவாளெல்லாம் நன்னா குற்றார். விவேகமாகவும் இருப்பார். ஆனா இவர்கிட்ட ஒரு தோஷம்னு சொன்னோம் இல்லையா முதல்ல, என்ன தோஷம்? தர்க்கம் பண்ணுவர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. சிஷ்யாளோட சதா குதர்க்கமா பேசிகிட்டே இருப்பார், தர்க்கம் பண்ணிகிட்டே இருப்பார். அந்த சிஷ்யாளுக்கே ஒரு நாளைக்கு தலைவலியா போயிடுது, இப்படி தர்க்கம் பண்றாரே இவர் அப்படின்னு. அந்த சமயம் குரு உள்ளுக்குள்ள உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்க. இவாளுடைய தர்க்கம் ஒரே அந்த சப்தம் ஜாஸ்தி ஆயிடுத்து, காதுல விழறது குருக்கு. குரு என்ன பண்ணினார்? அதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சரித்திரத்திலையும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. ஒரு சமயம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தியானம் பண்ணிட்டு இருக்காராம். அப்போ சிஷ்யாள்லாம் வெளியில உட்காந்து தர்க்கம் பண்றா. அவள்லாம் எப்பேற்பட்டு தெரியுமா? இன்டெலெக்சுவல் பீப்புள், லாயர், பாரிஸ்டர். அவள்லாம் விவேகானந்தர் மாதிரி தான் ஒவ்வொருத்தருமே. அதனால அவ அப்படி வாதம் பண்ணிட்டே இருக்கா. ராமகிருஷ்ண பரமஹம்சரால தியானம் பண்ணவே முடியல உள்ள. உடனே ராமகிருஷ்ண பரமஹம்சர் வெளியில வந்த கை ரெண்டையும் தட்டினர். தட்டி எல்லாரையும் இங்க வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டார். கங்கை கரை ஓரமா அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போய் காமிச்சாரங்க. காமிச்சா அங்க ஒரு 10-15 நாய் லொல்லொல்லொல்லுன்னு குலைச்சுட்டே இருந்தது. அதை பாருங்கோ அப்படின்னு காண்பிச்சார். பேசக்கூட இல்லை, எல்லா சைகை தான். மறுபடியும் கையை தட்டினார். எல்லாரையும் கை தட்டி வாங்கோன்னு சொல்லி இன்னொரு கரைக்கு அழைச்சிட்டு வந்தார். அங்க ஒரே ஒரு நாய் ஏதோ ஒரு மாமிச துண்டை மென்னுண்டே இருந்தது. அதையும் காண்பிச்சார். திரும்பி வந்து உட்காந்துட்டார் உள்ள. ஏதோ கையை தட்டினார், நாய்களை காண்பிச்சார், திரும்பி வந்துட்டாரே, என்ன விஷயம் அப்படின்னு நமக்கு வேணா புரியாம இருக்கலாம். அவள்லாம் ரொம்ப படிச்சவாளாச்சே, அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. ஒண்ணுமே கிடைக்காத வரைக்கும் நாய்கள் மாதிரி நம்ம குறைப்போம். இப்படி அப்படி அப்படி இப்படின்னு தர்க்கம் பண்ணிட்டே இருப்போம். ஒரு எலும்பு துண்டு கிடைச்ச உடனே அந்த ஒரு நாய் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணின மாதிரி அனுபவத்துக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சுட்டா அதையே மென்னுண்டு நிசப்தமா ஆயிடுவா, சைலண்டா ஆயிடுவா அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி பிரம்ம அனுபூதின்னு பேசுறேளே, பேசினா அந்த பிரம்மானுபூதி கிடைக்கவே கிடைக்காது. அது கிடைச்சுட்டா நீங்கள்லாம் பேச மாட்டேள் அப்படின்னு அர்த்தம்னு இதுலேருந்து அவள்லாம் புரிஞ்சுட்டான். அதனால பரமசிவேந்திர குரு என்ன பண்ணார்? வெளியில வந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி வெளியில வந்தார். வந்துட்டு சதாசிவ பிரம்மேந்திராவை கூப்பிடுறார். சதாசிவா அப்படின்னார். சதாசிவர் திரும்பி பார்த்தார். உன் வாய் அடைக்காதா அப்படின்னு கேட்டார். ஒரே ஒரு வார்த்தை தான். குரு சொன்ன அடுத்த நிமிஷம் வாயை மூடிட்டார். அவர் வாழ்நாள் முழுக்க அவர் பேசவே இல்லை. அப்படியே மௌன ஜபத்திலேயே இருக்கார். பரம குரு பக்தராச்சே இவர். மௌனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா அனுபூதி நிலையில கொண்டு போய் விட்டுடுமா. நாம கூட யதாசக்தி மௌனம் அனுஷ்டிக்கணும். வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள்
இல்லை சந்தியா காலம், இல்லை காலம்பர வேலை, இல்லை 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நம்ம மௌனமாக இருக்கணும். மௌனமாக இருந்து என்ன பண்ணணும்? ஆத்மாவை சிந்தனை பண்ணணும். ஆத்ம சிந்தனை வேணும். இதுவரைக்கும் சதாசிவ பிரம்மேந்திரால் சாஸ்திரத்தில் உற்சாகமாக இருந்த சமாதி நிலையை அடைய முடியல அவரால். இப்போ அந்த சாஸ்திரத்தை பூட்டின பிறகு என்ன ஆயிடுத்து அப்படின்னா உள்ளம் கணிஞ்சு போயிடுத்து. சமாதி நிலைக்கு அவரை கொண்டு போய் விட்டு கொடுத்தோம். அதுல ஒரு ஸ்லோகம் அவர் சொல்றார், சம்யக்ஞ சாஸ்திரஜாலம் ஸ்வம் விக விவகாரஞ்ச சர்வதஸ்யத்வாக ஆஷிக்த பூர்ண பதவிம் மார்த்தே நிஷ்கம்பதி பவத்யோகி. இது பிரம்மேந்திராலே பாடின ஸ்லோகம். பலவிதமான சாஸ்திர விஷயங்களை பேசிட்டு இருந்தது ஒரு காலம். இப்போ லௌகீக வியாபாரம் வைதிக வியாபாரம் ரெண்டுமே போயிடுத்து. இப்படி இவர் ஒண்ணுமே பேசாம இருந்தா மடத்தை எப்படி நிர்வாகம் பண்றது? ஒரு மடத்துல இருக்கிற ஆச்சாரியன்னு அவர் பேசணும் இல்லையா? அவர் பேசாமையே இருந்தார்னா எப்படி மடத்தை நிர்வாகம் பண்ணவர்? இவர் தான் 58வது பட்டமாச்சே, எப்படி நிர்வாகம் பண்றது? இதுக்கு ஒரு உதாரண கதையை சொல்லுவார் கிருஷ்ண பிரேமி சுவாமிகள். என்ன கதை அப்படின்னா, ஒரு மடாதிபதி அவர் என்ன பண்ணினா தன்னோட சிஷ்யால் எல்லாரையும் கூப்பிட்டார். யாருக்கு அடுத்த பட்டத்தை கட்டுறது அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கேட்கிறார். உனக்கு பட்டம் கட்டினா என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒரு சிஷ்யன் சொன்னா, நான் மடத்துக்கு நிறைய நிலத்தை வாங்கி போடுவேன், 100 ஏக்கர் நிலம் வாங்குவேன், 2 கிராமமாவது வாங்குவேன், அதனால மடத்துக்கு பணம் நிறைய கிடைக்கும் அப்படின்னா. இன்னொரு சிஷ்யன் சொன்னான், நிலமெல்லாம் நான் வாங்க மாட்டேன், டவுன்ல பெரிய கெஸ்ட் ஹவுஸு, கல்யாண மண்டபம் இதெல்லாம் கட்டி வர பணத்தை மடத்துக்கு பயன்படுத்திப்பேன் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னா, எல்லா மதத்திலையும் ஹாஸ்பிட்டல் காலேஜ் இதெல்லாம் கட்டுறா, தங்களோட மதத்தெல்லாம் அவ பரப்புற, அந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னா. இதெல்லாம் பெஸ்ட், நான் மடத்துக்கு ஆளை நிறைய பேரை சேர்ப்பேன், கூட்டத்தை சேர்ப்பேன் அப்படின்னா. இன்னொருத்தன், ஒரு சிஷ்யன் குரு பக்கத்துல உட்காந்து அவருக்கு விசிறின்னு இருந்தான். அவனை கூப்பிட்டார், நீ என்னடா பண்ணுவ அப்படின்னார். அவன் விசிறிய கீழே வச்சான். மாடு கண்ணுகள்லாம் எப்பவும் மேய்ப்பான் அவன்தான். நேர மாட்டு கொட்டகைக்கு போனான். ஒரு மாட்டையும் கண்ணுக்குட்டியும் தரன்னு பிடிச்சு இழுத்துட்டு வந்தான். ஒரு தூண்ல மாட்டை கட்டினா, இன்னொரு தூண்ல கண்ணுக்குட்டியை கட்டினோடனே அந்த கண்ணுக்குட்டி என்ன தெரியுமா பண்ணிட்டு, மான்னு அம்மா கிட்ட போகணும்னு கத்துறதான். உடனே இவர் கேட்கிறார், என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்டார். அவன் கண்ணுக்குட்டியை அவுத்து விட்டுட்டு அது மாட்டுக்கிட்ட ஓடி பாலை குடிக்கிறது, இதைத்தான் செய்வேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். பேசவே இல்லை, இதை பண்ணுவேன்னு காமிச்சுட்டான், செயல்ல காமிச்சுட்டான். இவன் தான் நம்மளுடைய அடுத்த பட்டத்துக்கு லாயக்கு அப்படின்னு நினைச்சுட்டாரான் அந்த பீடாதிபதி. ஏன்? பசு பாச விமோச்சனாய, பசுபதியான ஈஸ்வரனை அடைய ஆசைப்படுற கண்ணுக்குட்டிகள் நம்மெல்லாம் சம்சார பந்தத்தை நீக்கி ஈஸ்வரனிடத்துல போக விடுவேன்னா இவன் சொல்றான். குரோஸ்து மௌனம் வியாக்கியானம், மௌனமானா சொல்லிட்டான் இவன். அதனால வாயால இவன் சொல்லலையே, அதனால இவன் தான் அடுத்த பட்டத்துக்கு லாயக்குன்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டாருன்னு இந்த கதையை சொல்லுவார் கிருஷ்ணபிரேமி சுவாமிகள். அப்போ குரு செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, சம்சாரிகளை சம்சாரத்திலேருந்து விடுவிச்சு பகவானை அடையறதுக்கான வழியை காண்பிக்கிறது தான் குருவுடைய வேலை. சமர்த்தனா இருக்கக்கூடிய தன்னோட சிஷ்யன் சதாசிவ பிரம்மேந்திரால பார்த்து வாய அடைன்னு சொல்லிட்டாரே, மத நிர்வாகம் எப்படி நடக்கும்? அதை பத்தி குரு கவலையே படலை. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த வாயடைச்ச மௌனி எத்தனை பேர்களை கரையேற்றுறானோ அத்தனை பேர்களை வாயத்திறந்து பேசுறவன் கரை ஏற்றிட முடியாது அப்படின்னு அந்த குருக்கு தோணிப்படுத்து பாருங்க. அதுதான் ஆச்சரியம். ஒரு ஜடத்தை போல நிக்கிறார் யாரு? சதாசிவ பிரம்மேந்திரா. உன் வாயை அடைக்காதான் கேட்டவுடன் ஜடம் மாதிரி ஆயிட்டார், திகம்பர சன்னியாசியா ஆயிட்டாராம். அவதூத நிலையில இருக்கார். சுகாச்சாரியாலும் இவாளும் அவதூத நிலையில இருப்பா. இவரை பார்த்துட்டு சில பேர் குரு கிட்ட வந்து சொல்றார், உம்மோட சிஷ்யன் அவதூத நிலையில இருக்கிறான் பாருங்கோ அப்படின்னு சொல்றாளாம். எல்லாரும் வந்து அதை நரசிம்ம பாரதி ஸ்லோகத்துல சொல்ற, உன்மத்தவத் சஞ்சரதீக சிஷ்யத்த வேதி
लोकस्य वसांसि शृण्वन् चित्यन् उवाचास्य गुरुः पुरा अहो हिम्मत्कदा नहि தாஸ்திருசிதி. உன்னோட பையன் உண்மத்தனா நிற்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரு அதை கேட்டார். தலையை குனிஞ்சுட்டு கண்ணீர் விட்டு அழுதாராம். சிஷ்யனுக்கு பித்து பிடிச்சு போச்சுன்னு குரு கண்ணீர் விட்டு அழறாருன்னு அவள்லாம் நினைச்சுட்டு இருந்தாளாம். ஆனா குரு தலையை தூக்கி அவர்கிட்ட சொல்றார், பைத்தியம் பிடிச்சிடுத்துன்னு சொன்னேளே, அந்த சதாசிவத்துக்கு பிடிச்ச பைத்தியம் எனக்கு பிடிக்கலையே, எனக்கு அந்த நிலை வரலையே, எனக்கு அந்த நிலை எப்ப வருமோ தெரியலையே அப்படின்னு அழுதாராம் குரு. அந்த நிலைக்கு சகஜ சமாதி நிலை அப்படின்னு பேர். அந்த நிலையில சீதோஷ்ணம், வாதம், பித்தம், மானம், அவமானம் எதுவுமே தெரியாது. திடீர்னு சிரிப்பா, திடீர்னு அழுவா, திடீர்னு விழுந்து புரளுவா. தன் சரீரத்தை பத்தின பிரஜையே அவளுக்கு இருக்காது. இந்த சரீரத்துக்கு யார் மாலை போடுவாளோ, யார் அடிப்பாளோ, யார் ஆரத்தி எடுப்பாளோ எதுவுமே தெரியாது. பல்லக்கையே தூக்க விட்டுட்டாளே, யார? ஜடபரதரை தூக்கினார் பல்லக்க. காளி கோவில்ல கொண்டு போய் உட்காத்தி வச்சு பலி கொடுக்கறதுக்கு போயிட்டா. அவர் பேசாம எப்படி இருந்தார்? பிரசன்னமா உட்காண்டிருந்தார். அந்த ஒரு நிலை எப்ப வரும்? குருவினுடைய கிருபை கிடைச்சாதான் வரும். பல ஜன்மாவா ஒட்டிண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சம்சார பந்தம், நரஜன்மா எத்தனையோ எடுத்தும் கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சரீர புத்தி தான் வருமே தவிர ஆத்ம புத்தி வரவே வராது. ஆத்மாங்கிற ஒண்ணு இருக்குன்னே வரவே வராது. சரீரத்தை தான் நம்ம நினைச்சுப்போம். ஆத்ம புத்தி வரணும் அப்படின்னா மாயை விலகணும். அது விலகணும்னா அது யாரால பண்ண முடியும்? குருவால மட்டும்தான் அடைய முடியும். குருவால மட்டும்தான் பண்ண வைக்க முடியும். சதாசிவ பிரம்மேந்திராள் சர்வம் பிரம்மமயம்னு இருக்கார். இவருடைய கீர்த்தனை தான் இந்த சர்வம் பிரம்மமயம்னு. சகலத்தையும் பிரம்மஸ்வரூபத்தையே பார்க்கிறார். திட்டினா கூட அது பிரம்மங்கிறார். கிம்பஜனீயம் கிமபஜனீயம், எதுக்கு பாடணும், ஏன் பாடணும் அப்படின்னுவர். ஆனா சும்மா உட்காண்டிருக்க மாட்டார். திடீர்னு கோவிந்தா கோவிந்தான்னு கத்துவர். சர்வம் பிரம்மமயம்னு ஆத்மா ராம நிலையை காட்டுறது இவருடைய இந்த கீர்த்தனம். இவருடைய அனுபூதியை காட்டுறது. எப்பவும் பிரம்ம தியானமே பண்ணணும், பிரம்மஸ்வரூபம் தவிர வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார் இந்த சர்வம் பிரம்மமயம்ங்கிற இந்த கீர்த்தனத்துல. இந்த கீர்த்தனத்தோட இன்றைக்கு நிறைவு செய்கிறேன். இவருடைய சரித்திரம் அடுத்த வாரமும் தொடரும். ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் கி ஜெய். சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் கிம் வச்சனீயம் கிமவச்சனீயம் கிம் ரச்சனீயம் கிமரச்சனீயம் சர்வம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் கிம் பఠனீயம்
பத்தினி